வியூ செம்மையாக இருக்கும். அப்படியே நம்ம இப்போ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் நானும் சந்திப்போம் எடுக்கிறோம். ரொம்ப மூச்சு வாங்குது. பிகாஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட்டு டே நாங்கள் வந்து நானும் சந்திப்போம் கோவிலுக்கு வந்திருக்கோம். ஈவினிங் ஒரு 5 o'clock, இப்போ டைம் 5:30 கரெக்டாக நாங்கள் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயில் நேம் என்ன? பக்த கண்ணப்பா காலாஸ்திரியில். இது வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம். நான் காட்டுறேன். வியூ செம்மையாக இருக்குது. என்னென்னா வந்து நேற்று தான் மேரேஜ் முடிஞ்சது. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் மட்டும் கோவிலுக்கு வந்திருக்கோம். லைக் சந்திப்பு எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்போம். நீ எப்படி ஃபீல் பண்ணுற? நம்மளுக்கு மேரேஜ் மேலே வந்திருக்கேன்ல, கொஞ்சம் மாதிரியாக இருக்கு. நான் கேட்டது மேரேஜ் ஃபீல். வாவ் செம்மையாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்களேன். இதோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கோபுரம் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் இப்படியே வந்தோம்னா மிடில் கோவில் வந்து அங்கே இருக்கும். இது ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா அங்கே வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, லோபாய் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக அந்த சைடு அங்கே ஒரு பைக்கு அதெல்லாம் போதில்ல, அது திருப்பதிக்கு போகிற சைடு தானே. திருப்பதிக்கு போகிற சைடு அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஒரு 2-3 பிரிட்ஜ் இருக்குது வில்லேஜுக்கு போகிறது. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. செம்மையாக இருக்குதுல்ல. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே மேலே போனோம்னா அதோ தெரியுது பாருங்கள். அங்கே தான் வந்து குட்டி கண்ணப்பா கோவில்னு இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போகணும். ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நானும் சந்திப்பா வந்து கோவில் போகிறேன். அதுவும் எங்களுக்கு பிடிச்ச கோவில். வை? பிகாஸ் இங்கே வரணுன்னு ரொம்ப நாளாக நான் சந்தீப்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், என்னை கூட்டிகிட்டு போன்ட்டு. இப்போ தான் வந்து ஃபைனலாக வந்திருக்கோம் 2 பேரும் ஒன்றா. கரெக்டாக சந்தீப் அங்கே தான் இருக்குது. அங்கே போயிட்டு காட்டுறேன் நான். ஸ்டெப்ஸில் அப்படியே போனோம். ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும் சந்தீப்? இது 200 ஸ்டெப்ஸு. பயங்கரமாக கால் வலிக்குது. அங்கே போயிட்டு நான் காட்டுறேன். வியூ செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக வீடு அந்த மாதிரி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனரி. இப்போ காட்டுறேன் பாருங்க. அந்த சைடு காட்டுறேன். அப்படியே அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படியே ஃபுல் க்ரீனரி. அப்படியே மலை அப்படியே செம்மையாக ப்ளசண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் திருப்பதிக்கு வந்தீங்கன்னா அப்படியே காலாஸ்திரிக்கும் வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இந்த கிளைமேட்டுக்கும் இங்கேருந்து பார்க்குற வியூக்கும் செம்மையாக இருக்குது. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போதும். இது நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க சிவன் பார்வதி. ஃபர்ஸ்ட் வந்து இது இல்லை. இப்போ தான் வந்து ரீசெண்டான ஒரு 2 years 5 years ஆயிருக்குமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இது இல்லாதப்போ தான் வந்து வந்தேன். இப்போ வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கும். அங்கே போய்ட்டு எடுக்கலாம். அப்படியே வந்து அது வந்து துர்கம்மா கோவில். அதுவும் நல்லாயிருக்கும். அதுவும் 200 ஸ்டெப்ஸ். எல்லாமே ஒரு மலை தான். அங்கே ஒரு மலை, அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து ஒரு முருகர் கோவில் இருக்குது. அதுவும் மலை மேலே தான் இருக்கும். அங்கங்கே ஒரு சின்ன மலைக்கெல்லாம் இருக்குது. இன்னொரு கோவில் வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே போனோம்னா நம்ம சிவன் பார்வதி ஸ்டாச்சூஸ் இருக்குது. அங்கே வந்து உண்மையாகவே செம்மையாக காற்று வருது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். க்யூட்டாக இருக்குது. அப்புறம் நானும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வீடு இருக்குது. நம்ம வீடு வந்து 2 floor தான்றதால வந்து தெரியாது. அங்கே தான் நம்ம வீடு. அங்கேருந்து நம்ம வந்தோம். பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து முருகர் கோவில், நம்மளுக்கு வீட்டு பக்கத்துலேயே முருகர் கோவில் இருக்குன்றதால அது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் vlogல போடுறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் வியூ மட்டும் பாருங்கள். லிப்ஸ்டிக் இருக்க.
செம்மையாக இருக்குது. இன்னும் பெருசு வீடியோ கொஞ்சம் சின்னதாக தெரியும், பட் டேரெக்டாக வந்து பார்த்தா தெரியும் பயங்கரமான ஒரு ஸ்டாச்சு. இது அப்படியே இறங்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் கிளைமேட் வேறு, இப்போது வெயில் இல்லாமல் மழை வர மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குது. அதனால நல்லாயிருக்கு. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த ஸ்டெப் சீரிஸ் ஸ்வெட்டில் ஆகாமல் நல்லா இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து செகண்ட் டைம் வரேன். கீழே இருக்கிற சிவன் டெம்பிளுக்கு வந்திருக்கேன், இங்கே வந்து செகண்ட் டைம் வரேன். அங்கே நிறைய டைம் வந்திருக்கேன். ஓகே, இது அதோட